விஜய் ஆட்சியில் முதல் அதிரடி. தோண்டி எடுக்கப்பட்ட 28 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கிறது. மக்கள் கொடுத்த பேராதரவோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று டிவிகேவின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் என்கிற டிவிகே அரசின் கொள்கை முழக்கத்திற்கு சான்றாக தற்போதைய ஆளுங்கட்சி ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. அதுதான் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான 27.9 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு. திருடிய அதிமுக, குழி தோண்டி புதைத்த திமுக, இப்போது தோண்டி எடுத்த டிவிகே என்பது வெறும் வாசகம் அல்ல. அதுதான் இன்றைய கசப்பான அரசியல் உண்மை என்பதை டிவிகே அரசு நிரூபித்து காட்டியிருக்கிறது. முதலில் இந்த வழக்கின் ஆரம்ப புள்ளிக்கு நாம் செல்ல வேண்டும். கடந்த 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தபோதுதான் இந்த ஊழல் அரங்கேறியது. சென்னை பெருங்குளத்தூரில் உள்ள ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான CMTA அனுமதியை வழங்குவதற்காக தன் மகன்களின் பெயரில் இயங்கி வந்த போலி பினாமி நிறுவனங்கள் மூலமாக 27.90 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்றார் என்பதுதான் முதன்மையான குற்றச்சாட்டு. சாதாரண மக்கள் ஒரு சிறிய வீடு கட்ட அனுமதி வாங்க மாதக்கணக்கில் அலையும் நிலையில் பெரு நிறுவனத்திற்கு அவசரமாக அனுமதி வழங்க மக்கள் பணம் கோடிக்கணக்கில் சூறையாடப்பட்டது. இதுதான் திருடிய அதிமுக என்பதன் பின்னணி. இதையடுத்து கடந்த திமுக ஆட்சியில் 2024 செப்டம்பரில் லஞ்ச ஒழிப்புத்துறை DVAC இந்த ஊழல் புகாரின் அடிப்படையில் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. ஆனால் கடந்த ஜனவரி மாதம் ஒரு மிகப்பெரிய அரசியல் நாடகம் அரங்கேறியது. வைத்திலிங்கம் தனது அதிமுக MLA பதவியை திடீரென ராஜினாமா செய்துவிட்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார். அவர் திமுகவில் இணைந்த அடுத்த சில வாரங்களிலேயே, அதாவது பிப்ரவரி கடைசி வாரத்தில் இந்த வழக்கை அப்படியே முடித்து வைப்பதாக கூறி திமுக அரசின் கீழ் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் மூடுதல் அறிக்கையை க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்தது. தங்களை நாடி வந்துவிட்டால் ஊழல்வாதிகளையும் புனிதர்களாக்கும் இந்த வாஷிங் மிஷின் அரசியலைத்தான் குறி தோண்டி புதைத்த திமுக என்று மக்கள் விமர்சித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஊழல் நாடகம் தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமலாக்கத்துறை ET நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த எதிர்ப்பு மனு மற்றும் டிவிகே அரசின் கொள்கை ரீதியான அதிரடி உத்தரவை தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் முன்பு திமுக ஆட்சியில் அவசரமாக தாக்கல் செய்யப்பட்ட மூடுதல் அறிக்கையை வாபஸ் பெற்றுள்ளார். இந்த 27.9 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை மீண்டும் முதலில் இருந்து முழுமையாக விரிவாக மறுவிசாரணை ரீஇன்வெஸ்டிகேஷன் செய்ய அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட வைத்திலிங்கத்தின் ஊழல் கோப்புகள் இப்போது டிவிகே ஆட்சியில் அதிகாரப்பூர்வமாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் லாபங்களுக்காகவும் தேர்தல் நெருக்கத்திலேயும் ஊழல் வழக்குகளை மூடி மறைக்க பார்த்த முந்தைய ஆளுங்கட்சியின் முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது. தவறு செய்தவர்கள் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் புதிய டிவிகே அரசு உறுதியாக இருக்கிறது. கட்சி மாறினால் குற்றங்கள் மறைந்துவிடும் என்று நினைத்த அரசியல்வாதிகளுக்கு விழுந்த இந்த சாட்டையடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தவிக அரசின் இந்த முதல் அதிரடி ஆட்டத்தை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.